ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாய் தமிழ் தென்றல். இன்றைக்கி நம்ம தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, ஒரு சிறிய துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மசாலா ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, 15 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஓரளவு நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் நம்ம கொஞ்சோடு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் தக்காளி நல்லா சீக்கிரம் குக் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காரமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆயில் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் ஆஃப் வாட்டர், 1:2 ரேஷியோ. நம்ம குக்கரில் இப்போதைக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு வேணால் நம்ம போட்டுக்கலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறோம். ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே தூவிட்டு குக்கரை மூடிடுங்க. ஆவி வந்ததும் வயிற்றை போட்டு 2 விசில் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் லீக் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நம்மளோட சுவையான தக்காளி பிரியாணி ரெடி. எல்லோரும் தக்காளியில் ரைஸ் தான் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தக்காளி பிரியாணி செஞ்சு பாருங்கள். உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.